அங்க இருக்க யாரு அங்க இருக்க யாருங்கிறது முக்கியம் இல்ல. யாருங்கிறது முக்கியம் இல்ல. பிளக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கிருக்கீங்க. அம்பேத்கர்வாதிகள் சார்பாக அம்பேத்கர் தேவருங்கிறதெல்லாம் அவசியம் இல்லங்க. பிளக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அது யாருங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? பிளக்ஸுக்கு பெர்மிஷன் வாங்கணும். நீங்க முதல்ல அங்க யாரை கட்டி வச்சுக்கேன்னு நினைக்கிறேன். கலட்டுங்க. கலட்ட முடியாதா? நான் கலட்டுக்கிறேன். நான் கலட்டு தாங்க போவேன். அதை தாங்க இதே இதுல எல்லா பேரும் வச்சிருக்காங்க. அதை நான் எடுத்தாங்க. பெர்மிஷன் வாங்கிக்கிறா இல்லையா? பெர்மிஷன் வாங்கலாம். தேவர் ஜெயந்திக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களா? நீங்க வாங்கிருக்கீங்களா? நான் வாங்கிருக்கேன் சார். பிரைவேட் தேவரையும் அம்பேத்கரையும் சேர்த்து போட்டதுனால தான் இந்த பிரச்சனையே. சரிங்களா? தொடர்ச்சியா இங்க மதுரையில் எல்லா சமூக மக்களும் ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? நாங்கள் தேவர் ஜெயந்திக்கு அம்பேத்கரிஸ்டுகள் சார்பாக தேவர் ஜெயந்திக்கு வார்டு வச்சிருக்கோம். என்னோட வார்டு மக்கள் சார்பாக தான் இதை வச்சிருக்கு. வேற யாரோட சார்பாகவும் இதை வைக்கல. இந்த பிளெக்ஸும் பேனரையும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை எடுக்க சொல்றாங்க. இதே தேவர் ஜெயந்திக்கு இந்த பாலத்தில் 150 பிளெக்ஸ் இருக்கு. இந்த அம்பேத்கரோட படத்தை போட்டிருக்கனால மட்டும் இந்த பிளெக்ஸ் எடுக்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அதை தான் கேட்குறோம். இதுக்கு உங்களுக்கு ஆர்டர் இருக்குதா, உங்களுக்கு இதுக்கு அப்ரூவல் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா. இதை எடுக்கணும்னு சொல்லி இப்போ காவல்துறை இது பண்ணுது. இப்போ எல்லா அம்பேத்கரோட படத்தை தேவர் ஜெயந்தியோட பிளெக்ஸில் போட்டதில் என்ன தவறு? அம்பேத்கரும் தேவர் என்ன வேற வேறையா சொல்லியிருக்காங்க? இந்த அண்ணன் இருக்காரு, நீங்க சொல்லுங்கண்ணே. நீங்களும் அதே தேவர் இயக்கத்தில் ஒரு இயக்கத்தில் வச்சிருக்காரு அண்ணன் சொல்லட்டும். தேவரும் அம்பேத்கர் என்ன வேற வேற சொல்லியிருக்காங்களா? சாதி எண்ணம் கொண்டவன் நாட்டை ஆளுநா நாடு நாசமாகி போய்விடும் தேவர் சொன்னது. சாதி எண்ணம் கொண்டவன் கடவுளை கூட வணங்க தகுதியற்றவன் தேவர் சொன்னது. சாதியிலிருந்து கட்டமைக்கப்படும் எதுவுமே உருப்படாமல் தான் போகும் அம்பேத்கர் சொன்னாரு. சாதி தான் சமூகம்னா வீசும் காற்றில் விஷம் பரவிட்டுனார். 2 பேரும் வேற வேற சொல்லியிருக்காங்களா? இந்த பிளெக்ஸ்ல என்ன தப்பு? வார்டு பொதுமக்கள் சார்பாக தான் வச்சிருக்கிறோம். இந்த காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கல, அதனால இதை எடுக்கணும்ன்றாங்க. இதே பாலத்தில் 150 பிளெக்ஸ் இருக்கு. திரும்பி பாத்தீங்கன்னா எல்லா மினிஸ்டரோட பிளெக்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யாரும் பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களா? 2 தேசிய தலைவர்களை ஒற்றுமையா வச்சிருக்கிறதுல இது என்ன தப்பு?